சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது உருட்டுக்கடை அல்வா ராஜினாமா செய்தாரா திமுக தலைவர் ஸ்டாலின். தமிழக மக்களுக்கு திமுகவில் உருட்டுக்கடை அல்வா தான் கிடைக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு. 2021ஆம் ஆண்டு தீபாவளி அன்று 525 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின். 10% கூட அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை என்றும் அனைவருக்கும் அல்வா கொடுத்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு சட்டசபையின் கடைசி நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் சில மணி நேரம் தாமதமாக வந்தாங்க. அதன் பின்பு இரும்பல் மருந்து விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதன்பின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்தார். இதையடுத்து தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று கூறிய ஒரு அல்வா கவரை கொடுத்தாரு. அதில் திமுகவின் உருட்டுக்கடை அல்வா என்று அச்சிடப்பட்டிருந்தது. அதேபோல மாதந்தோறும் மின் கணக்கீட்டு வாக்குறுதி குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு தீபாவளியின் போதுதான் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் 10% கூட வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அனைவருக்கும் அல்வா கொடுத்து விட்டனர். இதையடுத்து காலி அல்வா பாக்கெட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் கொடுத்தாரு. இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் அதிமுகவின் செயல்பாடுகள் பாராட்டுகளை பெற்று வருது. ஏனென்றால் கரூர் விவகாரம் தொடர்பாக விவாதித்தன்று கையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டசபைக்கு வந்து விவாதம் நடத்தினாங்க. தொடர்ந்து கிட்னி திருட்டு விவகாரத்தின் போது கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற ஸ்டிக்கரை சட்டசபையில் ஒட்டி சட்டசபைக்கு வந்தாங்க. தற்போது திமுகவின் வாக்குறுதிகளை கேள்வி எழுப்பும் உருட்டுக்கடை அல்வா என்று அச்சிடத்து காட்டி இருக்கிறாங்க. இதனால் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் வேகம் எடுத்திருக்கிறதா பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் அதிமுகவுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்து வரும் நிலையில் சட்டசபை செயல்பாடுகளையும் தற்போது பாராட்டுகளையே பெற்று இருக்கு. இதை கேள்விப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மனவேதனையில் இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் தன் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வச்சு தன்னை அவதூறு செய்ததற்காக ரொம்பவே வருத்தப்படுறாராம் ஸ்டாலின். கூடவே கண்டிப்பாக இந்த முறை திமுகவோட ஆட்சி கலைக்கப்படும், அதிமுக பிரம்மாண்ட வெற்றி பெறும், தாவேகாவோடு சேர்ந்து கூட்டணியில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ராஜினாமா செய்வது உறுதி என இன்னொரு பக்கம் சொல்லப்பட்டு தான் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகவோட ஆட்சி உருட்டுக்கடை அல்வாவா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.